अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति
शांति, ओम शांति। ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? 18/3/2025 பாபா இன்றைய முரளியில் சொல்கிறாரு, இந்த லைஃப் ப்ரெசண்ட், இந்த வாழ்க்கை மிக மிக மதிப்பானது. ஏன்னா இந்த வாழ்க்கையில் ஸ்வயம் பாபா கிடைச்சிட்டார், ஈஸ்வரன் அடைஞ்சிட்டோம். அடைய மட்டும் இல்லை, தினம் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அவர் நம்முடன் பேசக்கூடிய, நாம் அவருடன் பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை, அதிர்ஷ்டத்தை பாபா நமக்கு இந்த வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ முடியுமோ அவரை நம்ம மனதார அன்புடன் நினைவு செய்து, நம்ம ஆத்மாவில் இருக்கக்கூடிய பல பிறவிகளினுடைய பாவங்களிலிருந்து நாம் விடுபட்டு எப்பொழுதுமே ஒரு புனித ஆத்மாவாக, சுத்த ஆத்மாவாக, பாவனமான சதோ பிரதானமான ஆத்மாவாக இருந்து பாபாவோட விருப்பங்களையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்து நம்ம வீட்டுக்கு அவரோட செல்லலாம். முரளி கேட்கலாம். தலைப்பு, மீட்டே பச்சே இஸ்ஸமே துமாரி ஏ ஜீவன் போத் போத் அமூல்ய ஹே. இனிமையான குழந்தைகளே, இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கை மிக மிக மதிப்பானதாக இருக்கு. क्योंकि तुम हद से निकल बेहद में आए हो. ஏன் அப்படின்னா, எல்லைக்குட்பட்ட சின்ன சின்ன விஷயங்களிலிருந்தெல்லாம், பொறாத விஷயங்களிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபட்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையை அடைந்துள்ளீர்கள். तुम जानते हो हम इस जगत का कल्याण करने वाले हैं. இப்போ நமக்கு அந்த ஃபீலிங் இருக்குது, உலகத்துக்காக நம்ம நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு பிராமண குழந்தைகளை பாபா ஏன் செலக்ட் பண்ணியிருக்காருன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் நம்ம வழிகாட்ட வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும், அவர்களுக்கும் நம்ம நல்வழி காட்ட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை உடையவர்கள் தான் நாம். क्वेश्चन, बाप के वर्षे का अधिकार किस पुरुषार्थ से प्राप्त होता है? பாபா நமக்குரிய உரிமை இருக்கு இல்லையா, அந்த சொத்து ஆஸ்தி, அதற்கு அதிகாரம் எந்த ஒரு முயற்சியின் மூலமாக ஏற்படுகிறது, அது பிராப்தமாக கிடைக்கிறது. நம்ம அப்படிப்பட்ட ஒரு முயற்சி செஞ்சாதான் பாபாவுடைய பிராப்திகளை நம்ம ஆஸ்தியை நம்ம பெற முடியும். சதா பாய் பாய்க்கு திருஷ்டி ரஹே. எப்பொழுதுமே நான் சகோதர ஆத்மாங்கிற அந்த பார்வை நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். ஸ்திரீ புருஷ்கா ஜோ பானே वो निकल जावे तब बाबा के वर्षे की पूरा अधिकार प्राप्त हो. நான் ஆண் அல்லது பெண், இந்த ஒரு கருத்து எப்பொழுது நமக்கு விடுபடுதோ அப்பொழுதுதான் பாபாவுடைய முழு ஆஸ்திக்கு நாம் அதிகாரத்தை, பிராப்தத்தை பெற முடிகிறது. परंतु स्त्री पुरुष का भान वह दृष्टि निकलना बड़ा मुश्किल है. பாபா சொல்கிறார், நான் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் அப்படிங்கிற இந்த ஒரு கருத்து இருக்கு இல்லையா, இந்த ஒரு பார்வை இருக்கு இல்லையா, இந்த பார்வையிலிருந்து நம்ம வெளியாகிறது கொஞ்சம் கஷ்டம். பாபா சொல்கிறார், அவ்வளோ ஈஸி இல்லை. इसके लिए देही अभिमानी बनने का अभ्यास चाहिए. அதற்காக ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி வேணும். பாருங்க, நான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த அளவுக்கு நான் ஆத்மாங்கிற அந்த ஃபீலிங் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். எப்போ ஆத்மாங்கிற அந்த ஃபீலிங் அனுபவம் ஏற்படுதோ, அபியாஸ், அப்போ தான் நமக்கு இந்த ஆண் பெண் என்ற ஒரு உணர்விலிருந்து நம்ம விலக முடியும். சோ பாபா கி பச்சி பனே தப் வர்ஷா மிலேகா. எப்போ நம்ம பாபா குழந்தை ஆகின்றோமோ அப்பொழுதுதான் அவருடைய ஆஸ்தி என்பது நமக்கு கிடைக்கும். एक बाप
की ही याद से सदो प्रधान बनने वाले ही मुक्ति जीवन मुक्ति का वर्षा पाते हैं. ஒரே ஒரு பாபாவோட நினைவின் மூலமாகத்தான் ஆத்மா சதோ பிரதான நிலையை அடைய முடியும். அப்படி அடையக்கூடியவர்களே முக்தியையும் ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தியையும் பெறுகின்றார்கள். அதனால் பாபா நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு நமக்கு ஆத்ம அபியாசம் இருக்க வேண்டும். குணங்கள், சக்திகள், ஒவ்வொரு கலைகள், இதோட ஆழத்தில் நம்ம போகணும். இந்த பொக்கிஷங்கள்லாம் ஆத்மாக்குள்ளார ஏராளமாக இருக்குது, சுரங்கம் போல் இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம நினைக்க தான் பழைய சம்ஸ்காரங்கள் மர்ஜாகி இந்த உயர்ந்த நல்ல தெய்வீக சம்ஸ்காரங்கள் வெளியாகும். ஆகவே பாபா என்ன சொல்கிறார், நான் ஆத்மா பாயி சகோதர ஆத்மாங்கிற ஒரு பாவனை நமக்குள்ளார இருக்க வேண்டும். கீத் ஆகிர்வதின் ஆயாஜ் பாடல் அந்த கடைசி நாள் இன்று வந்தடைந்து விட்டது. எந்த கடைசி நாள்? எதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து ஏங்கி கொண்டிருந்தோமோ, காத்து கொண்டிருந்தோமோ, யாரை அடைய வேண்டும் என்ற ஆசையில் இருந்தோமோ, எவ்வளோ விருப்பங்கள் இருந்ததோ அனைத்தும் நிறைவேறும் நாள், பூர்த்தியாகும் நாள், அவரை சந்திக்கும் நாள். ஓம் சாந்தி. बच्चे जानते ओमन हम आत्मा मम शरीर. ஓம் சாந்தி அப்படின்னாலே நமக்கு நல்ல அர்த்தம் தெரியுது. நான் ஆத்மா, இது எனது ஷரீரம். நான் ஷரீரம் இல்லை, நான் ஆத்மா, என்னுடைய உடல். अभी तुम इस ड्रामा को सृष्टि चक्र की जानने वाले बाबा को जान गए हो. பாபா சொல்றாங்க, இந்த டிராமாவை பற்றியும் இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஆழமான ரகசியத்தை, இந்த சிருஷ்டியை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொண்டதால் பாபாவை தெரிந்து கொண்டவர்களாக ஆகிவிட்டீர்கள். क्योंकि चक्र को जानने वाले को रचता ही कहेंगे. பாபா சொல்றார், இந்த சக்கரத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களை படைப்பாளர்கள் தான் சொல்ல முடியும். रचता और रचना को कोई भी नहीं जानते. படைப்பாளரையும் படைப்பையும் பற்றி மற்ற வேறு யாருக்குமே தெரியாது. இந்த காலம், உலகம் எப்படி உருவாகி நடந்து கொண்டிருக்கிறது. பாபா சொல்றார், எவ்வளோ ஆழமான விஷயம் யோசிச்சு பாருங்க. भल पढ़े लिखे बड़े बड़े विद्वान पंडित आदि हैं, उन्हें अपना घमंड तो रहता है ना, परंतु उनको ये पता नहीं है. कहते हैं ज्ञान, भक्ति और वैराग्य. எவ்வளோ படித்தவங்க, எழுதுறவங்க, எவ்வளோ சாஸ்திரங்களினுடைய அத்தாரிட்டி உடையவர்கள், பண்டிதர்கள், யோகிகள் எவ்வளோ பேர் இருந்தாலும் அவர்களுக்காக ஒரு போதை இருக்குது, ஒரு கர்வம் இருக்குது. ஆனால் அவர்களுக்கு தெரியாது உலகம் எப்படி படைக்கப்பட்டது, சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது, படைப்பாளர் யாரு, படைப்புகள் என்னங்கிற விஷயம் தெரியாது. ஆனால் இதை சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? ஞானம், பக்தி, வைராகியம் என்று சொல்கின்றனர். अब ये 3 चीज़ें हो जाती हैं, इनका भी अर्थ नहीं समझते. பட் சொல்கிறாங்களே தவிர அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத உள்ள அர்த்தத்தை அவங்க உணரலை. सन्यासियों को वैराग्य आता है घर से, उनको भी ऊंच और नीच का ईर्ष्या रहती है, ऊंच कुल का, मध्य कुल का, पर उनको भी बहुत चलता है. பாபா சொல்கிறாங்க, சன்னியாசிகளுக்கும் வைராகியம் ஏற்படுது, அவர்களையும் கூட அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் கிரேட், தேர்டு கிரேட், இந்த மாதிரி சன்னியாசிகளுக்கும் என்ன ஏற்படுதுங்கிறார் பாபா. அவங்களுக்குள்ளாரையும் அந்த பொறாமை என்பது ஏற்படுது.
कुंभ के मेले में भी उनको बहुत जड़ा हो जाता है, पर इनकी सवारी चले इस पर बहुत लड़ते हैं, फिर पुलिस आकर छुड़ाती है. யார் முதல்ல போகிறது மேலாக்கு? கும்பமேளா பெரிய மேளா, கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் அங்கே வராங்க. சங்கமத்தில் அந்த அளவுக்கு மகத்துவம் இருக்குது அந்த சங்கமத்துக்கு. பட் எந்த சங்கமம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பக்தி மார்க்கத்தின்படி எல்லாருமே போகிறாங்க. அதில் யார் ஃபஸ்ட்டு போக, யார் செகண்ட் போக, ஒரே பிரச்சனையாகுது, சண்டை வந்துடுறது. அப்புறம் போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, சண்டையிலேருந்து காப்பாற்றுறாங்க, விடுவிக்கிறாங்க. तो ये भी देह अभिमान हुआ ना. ஒரு இடத்துல சண்டை சச்சரவு வருதுனாலே தேக அபிமானம் அங்கே இருக்குன்னு தானே அர்த்தமாகுது. துனியாவே ஜோபி மனுஷி மாத்திர சப் தேக அபிமானி. பாபா அழகாக சொல்கிறார், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேக உணர்வு அபிமானம் என்பது இருக்குது. தும்கோ अब देही अभिमानी बनना है. बाबा कहते हैं देह अभिमान छोड़ो. பாபா கூறுகின்றார், குழந்தையே, தேக பற்றை விட்டுவிடு, ஆத்ம பற்றை உடையவராக இரு. अपने को आत्मा समझो, आत्मा ही पतित बनती है, उसमें काद पड़ती है. உன்னை ஆத்மான்னு நீ புரிந்து கொள். ஆத்மால தான் களிம்பு ஏற்பட்டுட்டு, ஏன்னா ஆத்மா பத்தீத்த அசுத்தம் அடைஞ்சிட்டு. ஆத்மா ஹி சதோ பிரதான் தமோ பிரதான் பன்தி ஹே. ஆத்மாவே சதோ பிரதான நிலையையும் தமோ பிரதானமாகவும் மாறுகிறது. ஜெய்சே ஆத்மா ஒரு வயசே ஷரீர் மில்தா ஹே. எந்த அளவுக்கு ஆத்மா குவாலிட்டியாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஷரீரம் நல்லா இருக்கு. ஆத்மாவுடைய தரம் குறைய குறைய ஷரீரமும் என்ன ஆகுதுங்கிறார் பாபா, அதற்கு ஏற்ற மாதிரி மாறுது. ஸ்ரீ கிருஷ்ண की आत्मा सुंदर तो शरीर भी बहुत सुंदर होता है ना. उनके शरीर में बहुत कशिश होती है. பாபா சொல்கிறாங்க, ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மா ரொம்ப சுத்தமான ஆத்மா. ஆகவே அவருடைய சரீரம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அழகுமிக்க சரீரம் இருக்குது. அந்த சரீரம் என்பது எல்லாரையும் கவர்ந்து இழுக்குது. பவித்ர ஆத்மா ஹி கஷிஷ் கர்த்தி ஹே. பாபா சொல்கிறார், பவித்ர ஆத்மா தான் கவர்ந்து இழுக்க முடிகிறது. लक्ष्मी नारायण की इतनी महिमा नहीं है जैसे श्री कृष्ण की, क्योंकि श्री कृष्ण पवित्र छोटा बच्चा. லக்ஷ்மி நாராயணருக்கு இந்த அளவுக்கு மகிமை இல்லை, எந்த அளவுக்கு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இருக்குதோ. ஏன்னா காரணம் சொல்கிறார், ஸ்ரீ கிருஷ்ணா அப்போ தான் பிறந்து சுத்த பவித்திர ஆத்மாவாக பூமியில் ஒரு பிரின்ஸாக இருக்கார். यहाँ भी कहते हैं छोटा बच्चा और महात्मा एक समान. இங்கே கூட சொல்லப்படுது, சின்ன குழந்தையும் மகாத்மாவும் சமம். महात्मा ही तो फिर भी जीवन का अनुभव कर फिर विकार को छोड़ते हैं, घृणा आती है. बच्चा तो है ही पवित्र. பாபா சொல்கிறாங்க, மகான் ஆத்மாக்கள்லாம் நிறைய வாழ்க்கையில் அனுபவிச்சு அதுக்கப்புறமா ஒரு வைராகியம் வந்து விகாரத்தை விடுறாங்க, வெறுப்பை விடுறாங்க. ஆனால் குழந்தை அப்படி இல்லை. சின்னஞ்சிறிய குழந்தை பவித்திர சுத்தாத்மாவாகவே இருக்குது. உனக்கு ஊஞ்சி மகாத்மா சமஸ்தே. அதனால தான் சின்ன குழந்தைய உயர்ந்த மகாத்மான்னு நினைக்கிறாங்க. तो बाबा ने समझाया, निवृत्ति मार्ग वाले सन्यासी भी कुछ दमाते हैं. பாபா சொல்கிறாரு, பாபா புரிய வைக்கிறாரு. துறவிகள் கூட என்ன பண்ணுறாங்க, சில விஷயங்களை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. से मकान आधा पूरा होता है तो मरामत की जाती है ना. सन्यासी भी मरम्मत करते हैं. பாபா சொல்கிறாரு, இப்படி ஒரு பில்டிங் கட்டுறோம், புதுசாக இருக்கும்போது நல்லா சுகமாக இருக்கிறோம். அப்புறம் பாதி பழசாயிட்டுனா கொஞ்சம் வீரல் விடுது இல்லையா, அப்புறம் அது மராமத் பண்ணி சிமெண்ட்டு பூசுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி பாபா சொன்ன இந்த உலகத்தில் அவர்களுடைய தூய்மை சக்தி என்ற மராமத் காரியத்தை செய்கின்றார்கள். पवित्र होने से भारत धमा रहता है. भारत जैसा पवित्र धनवान गंड और कोई नहीं हो सकता. பாபா சொல்கிறாங்க, சன்னியாசிகள் இருக்கிறதுனால கொஞ்சம் தூய்மையினுடைய சக்தி பாரதத்தில் இருக்குங்கிறார் பாபா.
பாரதத்தை போல பவித்திரமான ஒரு செல்வந்தனான நாடு உலகத்துல வேற எதையுமே நம்ம கணிக்கவே முடியாது. अब बाबा तुमको रचयिता रचना की आदिमध्य अंत की स्मृति दिलाते हैं क्योंकि वह बाप टीचर सद्गुरु. பாபா படைப்பாளர் படைப்பினுடைய 3 கால ரகசியத்தையும் நினைவுபடுத்துகிறார். ஏனென்றால் அவர் அப்பா மட்டுமில்ல, டீச்சராகவும் குருவாகவும் இருக்கார். கீதா में श्री कृष्ण भगवान आज लिखा है. கீதையில ஸ்ரீ பகவானின் கிருஷ்ணரின் மகா வாக்கியம் என்று எழுதப்பட்டுள்ளது. உன்கோ கபி பாபா கஹேங்கே கியா? கிருஷ்ணரை யாராவது அப்பான்னு சொல்லுவாங்களா கேட்குறேன். பத்தித் பாவன் கஹேங்கே கியா? அல்ல பத்தித்த பாவனன்னு அவரை சொல்ல முடியுமா? जब मनुष्य पतित पावन कहते कृष्ण को याद नहीं करते, भगवान को याद करते. இப்போ பக்தர்கள் பதீத்த பாவனான்னு நினைக்கிறாங்களோ, கிருஷ்ணரை நினைக்கல, அவங்க சிவ பரமாத்மாவை நினைக்கிறாங்க. फिर कह देते पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम कितना मुरझा है. பாபா சொல்றார், பதீத பாவனா சீதாராம்னு சொல்லிட்டு அப்புறம் ரகுபதி ராகவ ராஜா ராம் என்று சொல்லப்படுது. எவ்வளோ குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. பாபா कहते कि मैं तुम बच्चों को आकर यथार्थ रीति वेदों शास्त्रों का सार बताता हूँ. நான் வந்த பிறகுதான் உங்களுக்கு எல்லா பாட்டோட எல்லா கீதையினுடைய ஒவ்வொரு விஷயங்களினுடைய அர்த்தத்தை நான் எடுத்துரைக்கின்றேன். पहली पहली मुख्य बात समझाते. கீதையில முதல் முக்கிய விஷயத்தை பாபா கூறுகின்றார். तुम अपने को आत्मा समझो, बाप को याद करो तो तुम पावन बन जाएंगे. தன்னை ஆத்மானு புரிந்து என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மை பெறுவீர்கள் என்று கீதையினுடைய முதல் மகாவாக்கியம். இதை பாபா தெளிவுபடுத்துறார் நமக்கு. तुमको बाई बाई, फिर ब्रह्मा की संतान ब्रह्मा कुमार कुमारी तो भाई बहन हो गए. பாபா சொல்றார், நீங்கள் சகோதர சகோதரர்கள், பிரம்மாவின் குழந்தை என்ற கணக்குப்படி குமார் குமாரிகள், அதாவது சகோதரன் சகோதரிகளாக ஆகிவிட்டீர்கள். ஏ புத்திமி யாது ரஹே, இது புத்தியில நல்ல நினைவுல வைக்கணும். நான் ஆத்மா பிரம்மா பாபாவின் குழந்தை, சகோதரன் சகோதரி. அசுல்மி ஆத்மாயி பாய் பாய், உள்ளபடி ஆத்மா அப்படிங்கிற ஒரு சம்பந்தத்தை கொடுக்கும்போது நினைவு கூறும்போது சகோதரா சகோதரா தான். फिर शरीर में आने से भाई बहन हो जाते, इतनी भी बुद्धि नहीं समझने की. பாபா சொல்றாங்க, சரீரத்தில் வரும்போது தான் ஆத்மா ஆண் பெண்ணுன்னு மாறுதை தவிர அந்த அளவுக்கு புத்தியால புரிந்து கொள்ளவில்லை. तो वो हम आत्माओं का फादर हम ब्रदर्स ठहरेना. அப்போ சிவ பரமாத்மா ஆத்மாக்களின் ஃபாதர், நாம அவருடைய குழந்தைகள். அப்போ நமக்குள்ளார பிரதர்ஸ் இல்லையா? फिर सर्वव्यापी कैसे कहते, அதுக்கப்புறம் சர்வவியாபின்னு எப்படி சொல்ல முடியுது? வருஷே தோ பச்சை கோ ஹி மிலேகா, ஆஸ்தி குழந்தைகளுக்குத்தான் அப்பா தருவார். ஃபாதர்க்கோ நகி மில்தா, அப்பாவுக்கு கிடைக்காது. பாபா சே பச்சை கோ வருஷா மில்தா, அப்பாட்டேந்து குழந்தைக்கு தான் கிடைக்குது. இதான் முறை. ब्रह्मा भी शिव बाबा का बच्चा है ना, इनको भी वर्षा उनसे मिलता. ब्रह्मा बाबा கூட शिव बाबा குழந்தை, அவருக்கும் ஆஸ்தி शिव बाबाட்டேந்து தான் கிடைக்குது. तुम हो जाते போத்திர போத்திரியா, அப்போ நீங்களாம் யாரு? பாபா சொல்றாரு, பேர குழந்தைகள், பேரன் பேத்திகள். तुमको भी हक है, உங்களுக்கும் உரிமை உள்ளது. तो आत्मा के रूप में सब बच्चे हो, शरीर में आते हो भाई बहन कहते हो. ஆத்மாங்க ரீதியில் நீங்கள் எல்லாரும் பாபாவோட குழந்தை. ஷரீர உணர்வில் வரும்போது சகோதரன் சகோதரி. அவர் கொய் நாத்தா நகி ஹே, வேற எந்த சம்பந்தம் உறவு இங்கே கிடையாது. சதா பாய் பாய்க்கு திருஷ்டி ரஹே. திரும்பி சொல்றார் பாபா, ஆத்மா சகோதரன் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம உறுதிப்படுத்த வேண்டும். ஸ்திரீ புருஷ்கா பான்பி நிகழ் ஜாவே,
ஆண் பெண்கிற உணர்வு என்பது அழிந்து விட வேண்டும். மேல் फीमेल दोनों की कहते हो गॉड फादर, तो भाई बहन हुए ना. மேல் ஃபீமேல் இருவரும் என்ன கூறுகின்றோம்? ஓ காட் ஃபாதர்னு. அப்போ சகோதரன் சகோதரி அல்லவா? பாய் பெஹன் தப் ஹோத்தே ஜப் பாப் சங்கம் பர் ஆக்கர் ரச்சனா ரச்தே. எப்போ சங்கம யுகத்தில் பாபா படைக்கின்றாரோ அப்பொழுது சகோதரன் சகோதரிகளாக இருக்கின்றோம். பரந்து ஸ்திரீ புருஷ் கி திருஷ்டி படா முஷ்கில் நிகழ்த்தி ஹே. ஆனால் நான் ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு உணர்வு அதிலிருந்து நம்ம விடுபடுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பாபா கேத்தே தும்கோ தேஹி அபிமானி பன்னா ஹே. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே நீங்கள் தேஹி அபிமானி ஆக வேண்டும். बाबा के बच्चे बने तब वर्षा मिलेगा, माँ मेकम याद करो सदो प्रधान बनेंगे. ரெண்டே விஷயத்த பாபா சொன்னார். உங்களை ஆத்மான்னு நினைங்க, ஃபீல் பண்ணுங்க. ஆத்மானாலே குணங்களும் சக்திகளும் 100% நிரம்பி இருக்கு. என்ன நினைங்க, தூய்மை பெற்றுவீங்க, அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சிட்டுங்கிறார். सदो प्रधान बनने बिगर तुम वापस मुक्ति जीवन मुक्ति से जा नहीं सकते. தூய்மை இல்லாமல் எந்த ஆத்மாவும் முக்தியையோ ஜீவன் முக்திக்கோ செல்ல முடியாது. யுக்தி சந்நியாசி ஆதி கபி நகி பத்தாயங்க. இந்த மாதிரி யுக்திகள் எல்லாம் ஒரு பொழுதும் சந்நியாசிகள் கூறுவதில்லை. கபி கஹேங்கே நகி अपने को ஆத்மா சமஜ் பாப்கோ யாத் கரோ. இப்படி சொல்றதும் இல்லை, தன் ஆத்மான்னு புரிந்து பரமாத்மாவை நினைங்கன்னு. பாபா को कहा जाता परमपिता परमात्मा सुप्रीम. பகவானை என்ன சொல்கிறோம்? பரம்பிதா பரமாத்மா சுப்ரீம் அப்படின்னு சொல்கிறோம். ஆத்மா तो सबको कहा जाता. எல்லாரும் மற்ற எல்லாருமே ஆத்மா மட்டும்தான், ஒரு பாபா மட்டும்தான் பரமாத்மா. பரந்து உनको பரமாத்மா कहा जाता. அவரு ஒரு ஆத்மா தான் பாபாவும், ஆனால் பரம் ஆத்மா உயர்ந்த ஆத்மா. பாபா கேத்தே பச்சோ மே ஆயா ஹூம் பச்சோं के पास. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே நான் வந்திருக்கிறேன் உங்களிடத்தில். हमको बोलने के लिए मुख तो चाहिए ना. நான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னா பேசாமல் இருக்க முடியுமா? வாய் வேணும்ல. ஆஜ்கல் தேக்கோ ஜஹான் தஹான் கௌமுக் ஜரூர் ரக்தே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கௌமுக் வைக்கிறாங்க. அந்த பசுவினுடைய வாயிலிருந்து அமிர்தம் வர மாதிரி. ஃபிர் கேத்தே கௌமுக் சே அமிர்த் நிக்கலா. தண்ணி வர மாதிரி செட்டப் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி பசுவினுடைய வாயிலிருந்து அமிர்தம் வெளியாகுதுன்னு. வாஸ்துமே அமிர்தோ கஹா ஜாத்தா ஹி ஞான் கோ. உண்மையிலே சொல்லப்போனால் அமிர்தம் என்பது ஞானத்தை தான் சொல்லப்படுது. ஞான அமிர்த முக்குசைகி நிகழ்த்தாகே. ஞான அமிர்தம் சிவ பரமாத்மா பிரம்மாவின் கமல வாயின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். பாணிக்கு தோ இஸ்மே பாத் நகி. தண்ணிக்கான விஷயம் கிடையாது. கௌ மாதா பி ஹே. பாபா சொல்றார், இந்த பசு பிரம்மா பாபா சொல்றார் ஒரு தாயாகவும் இருக்கார். பாபா இன்மை பிரவேஷ் ஹுவா ஹே. பாபா இவருள் பிரவேசித்துள்ளார். பாபா ने इन द्वारा तुमको अपना बनाया, इनसे ज्ञान निकलता है. பாபா இவர் மூலமாக உங்களை தனதாக்கி உள்ளார். பாபா சொல்றார், இவர் மூலமாகத்தான் உங்களுக்கு ஞானமும் கிடைக்கின்றது. उन्होंने पत्थर का बनाकर उसमें मुख बना दिया है. ஆனால் பாபா சொல்கிறாரு, பக்தர்கள் என்ன பண்ணுறாங்களாம், கௌமுக்குன்னு மலை பிரதேசத்தில் மலைப்பகுதியில் அந்த நந்தி வாகனம் போல பசு போல என்ன பண்ணுறாங்க, அந்த கல்லை செதுக்கி அதோட வாய் மூலமாக தொலை போட்டு அதில் தண்ணி விழுற மாதிரி வைக்கிறாங்க. ஜஹாசே பானி நிகழ்த்தாகே. வாயின் மூலமாக தண்ணி வருகிறதா காட்டுறாங்க. तो भक्ति की रस्म हो गई ना. யதார்த்த பாத்தை தும் ஜான்தே ஹோ. சரியான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, மற்ற எல்லாமே பக்தியினுடைய விஷயங்கள். பீஷ்ம பிதாமக ஆதி கோ தும் குமாரியோனை பன் லகாவே. பீஷ்மரை போல உள்ள குருமார்களுக்கும் குமாரிகளாகிய நீங்கள் அம்பு எய்கிறீர்கள். तुम तो ब्रह्मा कुमार कुमारियाँ हो, कुमारी किसकी होगी ना. பாபா சொல்கிறார், நீங்கள் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள். குமாரி யாருடையவர்களாக இருப்பாங்க?
அதர் குமாரி குமாரி दोनों के मंदिर है. அதர் குமாரிக்கும் கோயில் இருக்கு, குமாரிக்கும் கோயில் இருக்குது. प्रैक्टिकल में तुम्हारा यादगार मंदिर है ना. பாபா சொல்ற நடைமுறை வாழ்க்கையில உங்களுடைய நினைவார்த்தம் கோவில் தானே. பாபாவை समझाते जबकि ब्रह्मा कुमार कुमारियां हो क्रिमिनल असाल्ट हो न सके. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே நீங்கள் சாதாரண குமார் குமாரி அல்ல, பிரம்மா குமார் பிரம்மா குமாரி, அவருக்கும் நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டும். ஆகவே உங்களுக்குள் கெட்ட பார்வை தீய பார்வை என்பது ஏற்படவே முடியாது. நைத்தோ போத் கடி சஜா ஹோ ஜாவே, அப்படி ஒருவேளை ஏற்பட்டு விட்டால் கடின தண்டனை ஏற்படும் கிடைக்கும். தேக अभिमान में आने से बहुत भूल जाता है. भाई बहन हम भाई बहन हैं, ये भी बीके हैं, हम भी बीके हैं, तो विकार की दृष्टि ना जा न सके ना. தேக அபிமானம் ஏற்படுவதால் தவறு நடக்குது. நான் சகோதரன் சகோதரி, நானும் பிகே அவங்களும் பிகே அப்படின்னா விகார பார்வை எங்கிருந்து வர முடியும்? परंतु आसुरी संप्रदाय के मनुष्य विकार के बिगड़ रख न सके तो विघ्न डालते. பாபா சொல்ற அசுர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்கிறார் பாபா, விகாரத்துக்காக ரொம்ப சண்டை போடுறாங்க. अभी तुम ब्रह्मा कुमार कुमारियों को बाबा से वर्षा मिलता. ब्रह्मा कुमार कुमारिகளாகிய உங்களுக்கு பாபாட்டேந்து ஆஸ்தி கிடைக்குது. பாபா की श्रीमत पर चलना पवित्र बनना. ஆஸ்தி அடைவது அவ்வளோ ஈஸி இல்லை. பாபா காட்டக்கூடிய ஸ்ரீமத் படியும் தன்னை தூய்மையாகவும் ஆக்க வேண்டும். ஏகை விகாரி மிருத்திலோக்க அந்திம் ஜனம். இது விகார இந்த உலகத்தினுடைய மரண உலகத்தினுடைய கடைசி பிறவி உங்களுக்கு. ये भी कोई नहीं जानते अमरलोक में विकार कोई होते नहीं. இதை யாரும் தெரிஞ்சுக்கல, இது லாஸ்ட் பிறவி, அமரலோகத்தில் இந்த மாதிரி விகாரங்கள்லாம் சண்டை சச்சரவுகள்லாம் இருக்காதுன்னு தெரியாது. உனக்கு கஹா ஜாத்தா சதோ பிரதான் சம்பூர்ண நிர்விகாரி. அந்த உலகத்துக்கு பேர் தூய்மையான சம்பூர்ண நிர்விகாரி உலகம் என்று அழைக்கப்படுது. யஹா தமோ பிரதான் சம்பூர்ண விகார். இந்த உலகம் முழுமையான தமோ பிரதானமான முழு விகாரி உலகம். கதைபிகன சம்பூர்ண நிர்விகாரி ஹம் விகாரி பாப்பி. தேவதைகள் முன்னாடி போய் பாடுறோம் இல்லையா, தேவதைகளை பார்த்து நீங்களாம் தூய்மையானவர்கள், நாங்களாம் பாவம் நிறைய செஞ்சுருக்குறோம்னு. சம்பூர்ண விகாரியோं की पूजा करते हैं. சம்பூர்ண நிர்விகாரிகள் எங்கெல்லாம் கோவிலில் மூர்த்திகள் இருக்காங்களோ அங்கே பூஜை ஏற்படுது. பாபானை சம்ஜாயா தும் பாரதவாசி ஹி பூஜ்ய சோ ஃபிர் பூஜாரி பன்தே ஹோ. பாபா எவ்வளோ விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு பாருங்க. எப்படிலாம் பூஜ்ய நிலையில் இருந்த நீங்கள் பூஜாரிகளாக மாறிட்டீங்க. பக்திக்கா பிரபாவ் போத்தே. பக்தியினுடைய ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்குது. பக்த பகவான் கோ யாது கர்த்தி ஆக்கர் பக்தி கா ஃபல் தோ. பக்தர்கள் பகவான்கிட்ட என்ன வேண்டுறாங்க, பக்தி நாங்கள் இவ்வளோ செய்கிறோமே, கடவுளே நீ பலன் கொடுக்க மாட்டியா, எங்களுடைய மன விருப்பங்களெல்லாம் ஆசை பூர்த்தி பண்ண மாட்டியான்னு கேட்குறாங்க. பக்தி மே கியா ஹால் ஹோ கயா. பாருங்கள் பக்தியில் கூட என்ன நிலமை ஆயிட்டு. பாபானே சம்ஜாயா முக்கிய தரம் 4. முக்கியமான தர்மம் 4. एक तो है डिटिज्म. इसमें ब्राह्मण देवता क्षत्रिय तीनों की आ जाते. பாபா சொல்றாரு ஃபஸ்ட்டு உள்ளது என்னன்னா தெய்வீகம், தேவதா தர்மம். இதிலிருந்து பிராமணர்கள் தான் தேவதை ஆகிறாங்க, தேவதைகள் தான் க்ஷத்திரியர்களாக மாறுகிறார்கள். பாப்பு ब्राह्मण धर्म स्थापन करते. बाबा ब्राह्मण धर्मத்தை ஸ்தாபனை பண்றார். பிராமணோ கி சோட்டி ஹி சங்கம் யுக் கி. பிராமணர்களுக்கு குடுமி என்பது காட்டப்படுது, மீன்ஸ் உயர்ந்தவர்கள் என்பதின் அடையாளம் சங்கம யுகம். தும் பிராமன் அபி புருஷோத்தம் பன் ரஹே ஹோ. இப்போ நீங்கள் பிராமணர்கள் புருஷோத்தமனாக ஆயிட்டிருக்கீங்க. ब्राह्मण बने फिर देवता बनते हो, ब्राह्मण ही विकार, वो ब्राह्मण ही विकार. பாபா சொல்கிறார் நீங்கள் பிராமணன் ஆனாத்தான் தேவதை ஆக முடியும். அந்த பிராமணர்கள் விகாரியாக இருக்காங்க.
वो भी इन ब्राह्मणों के आगे நமஸ்தே करते அவர்களும் இந்த பிராமணர்கள் முன்னாடி நமஸ்காரம் செய்கிறாங்க. பிராமன் தேவி தேவதாய நமக கெஹத்தே, பிராமன் தேவி தேவதாய நமக என்று அழைக்கின்றார்கள். क्योंकि समझते ही हम ब्रह्मा की संतान थे, हम तो ब्रह्मा की संतान नहीं हैं. என்ன நினைக்கிறாங்களாம், அவங்களாம் பிரம்மாவின் குழந்தையாக இருந்தாங்க, நாமெல்லாம் பிரம்மாவின் குழந்தையாக இல்லைன்னு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வணங்குறாங்க. அபி தும் பிரம்மா கி சந்தான் ஹோ, இப்போ நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகளாகவே இருக்கீங்க. தும்கோ சப் நமக கரேங்கே, உங்களை எல்லாருமே வணக்கம் நமக அப்படின்னு வணங்குறாங்க. தும் ஃபிர் தேவி தேவதா பன்தே ஹோ, பிறகு நீங்கள் என்ன ஆக்குறீங்க, உள்ளபடியே பூஜைக்குரிய தேவி தேவதைகளாகவே மாறுறீங்க. அபி தும் பிரம்மா குமார் குமாரியா பனே ஹோ, இப்போ ப்ரெசண்ட் நீங்கள் யார், பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள். இந்த போதை இருக்கணும். ஃபிர் பனேங்கே தெய்வீ குமார் குமாரியா, அடுத்து என்ன ஆக போகிறீங்க, தெய்வீக குமார் குமாரி ஆக போகிறீங்க. இஸ் சமய துமாரி ஜீவன் போத் போத் அமூல்ய ஹே, இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கை மிக மதிப்பானது. ஜகத் கி மாதாயை காயி ஹுயி, பாபா சொல்ற ஜகத்துக்கே தாய்மார்களுக்கு மகிமை பாடப்படுது. ஜகத் மாதா ஜெயின்னு சொல்லப்படுது. தும் ஹதுசே நிக்கல் பேகதுமே ஆயேகோ, எல்லைக்குட்பட்டதிலிருந்து நீங்கள் வெளியேறி எல்லையற்ற நிலைக்கு வந்திருக்கீங்க. ஜான்தே ஹோ ஜகத் கா கல்யாண் கர்னே வாலே ஹே ஹம், என்ன புரிஞ்சிருக்கீங்க, இந்த உலகத்துக்கே நம்ம நன்மை செய்யறதுக்காக தான் இந்த பிறவி நமக்கு இந்த அவதாரம் கிடைச்சிருக்குது பிராமணன். தோ ஹரேக் ஜகத் அம்பா ஜகத் பிதா டெஹரேனா, ஆக நம்ம ஒவ்வொருவருமே ஜகத்துக்கே தாயாகவும் ஜகத் பிதா தந்தையாகவும் ஆகிவிடுகிறீர்கள். इस नरक में मनुष्य बड़े दुखी हैं, हम उनकी रूहानी सेवा करने आए हैं. तो ஜகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருகளும் ரொம்ப துக்கியாக இருக்காங்க. ஆகவே பாபா சொல்றார், ஆன்மீக சேவை செய்வதற்காக வந்திருக்கீங்க. இந்த மாதிரி மனப்பாங்கு வரணும் நமக்கு. இதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைன்னு சொல்றார். हम उनको स्वर्गवासी बनाकर ही छोड़ेंगे, அவர்களையும் நான் சொர்க்கவாசி ஆகியே தீருவேன், அப்படி உறுதி இருக்கணும். தும்ஹோ சேனா, நீங்களாம் ஒரு சேனைகள். இன்கோ யுத்தஸ்தல் கஹா ஜாத்தா ஹே, இதுக்கு பேர் யுத்தஸ்தலம்னு சொல்லப்படுது. யாதவ் கௌரவ் பாண்டவ் இக்கட்டே ரேத்தே, யுத்தஸ்தலத்தில் யாதவர்கள் கௌரவர்கள் பாண்டவர்கள் மூவருமே இருக்கின்றார்கள். பாய் பாய் ஹே, மூவருமே பாய் பாய் சகோதரர்கள் தான். துமாரி யுத்த பாய் பெஹனோ சே நஹி, துமாரி யுத்த ஹே ராவன் சே, உங்களுடைய யுத்தம் சகோதரன் சகோதரி கிட்ட இல்லை, அல்ல சகோதரி சகோதரன் கிட்ட இல்லை. உங்களுடைய யுத்தம் என்பது ராவனிடம் இருக்குது, நடந்துட்டு இருக்குது. பாய் பெனோக்கோ தும் சம்ஜாத்தே ஹோ, சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நீங்கள் கற்றுத்தருகிறீர்கள். மனுஷி தேவதா பனானேலியே, மனிதர்களை தேவதையாக ஆக்குவதற்காக. பாபா சம்ஜாத்தே தேக சகித் சப் சம்பந்த சோடனே ஹே, பாபா புரிய வைக்கிறார். தேகம் முதல் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துவிடுங்கள். ஏகே பூராணி துனியா, இது உங்களுடைய கடைசி பழைய உலகம். இது கித்தனை படே படே டேம் கேனல்ஸ் ஆதி பனாத்தே ஹே, இவ்வளோ பெரிய பெரிய டேம்ஸு. பாபா சொல்கிறார், அவ்வளோ தண்ணியை சேமித்து வைக்கிறாங்க, பெரிய டேம் கட்டுறாங்க, இல்லை கால்வாய், அவ்வளோ கால்வாயெல்லாம் தயார் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. இங்கே பானிகை நெய் பார்த்தால தண்ணி கூட இல்லை. பிரஜா போத்து படுகு, ஏன்னா அவ்வளோ ஏராளமான மக்கள் வந்துட்டாங்க, தண்ணி பத்தலை, எல்லாம் பற்றாக்குறையாயிட்டு. வகாத்தும் ரயத்தேகி போத்தோடேகோ, ஆனால் சத்தியுத்தில் நீங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. நதியோங்கி பானி பி பேடே ரேத்தா, பாருங்கள், நதி ஓடக்கூடிய தண்ணீர் ஓடக்கூடிய நதிகள் ஏராளமாக இருக்குது. அனாஜ் பி போத்தோத்தா, தானியங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியுத்தில் அவ்வளோ விளைச்சல். யஹான் தோ தரத்தி பர் கரோடோ மனுஷே, இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. வஹா சாரி தரத்தி பர் ஷுருமே 9-10 லாக் ஹோத்தே, சத்தியுகத்தில் ஆரம்பத்தில் பூமியில் 9-10 லட்சம் தான் தேவதைகள் வராங்க. கோய் கண்ட ஹோத்தாகி நகி, வேற எந்த கண்டமும் கிடையாது.
तुम थोड़े से ही वहाँ रहते हो. பாபா சொன்னீங்க கொஞ்சம் பேர் தான் அங்கே வசிக்கிறீங்க. तुमको कहाँ जाने की दरकार ही नहीं. நீங்கள் வேற எங்கேயும் போய் அலையணுங்கிற அவசியம் இல்லை. वहाँ है ही பஹாரி மௌசம். பாபா சொன்னாங்க எப்போதுமே வசந்த காலம். 5 தத்துவ भी कोई तकलीफ नहीं देते. 5 தத்துவங்கள் கூட அங்கே எந்த கஷ்டம் கொடுக்கல. ஆர்டர் में रहते हैं. ஆர்டரில் இருக்குது. துக்கம் நாம் நகிகே. துக்கம் அப்படிங்கிற பேச்சே கிடையாது, வார்த்தையே இல்லை, பேரே கிடையாது அங்கே. வஹி பஹிஸ்த், அதுக்கு பேரே பஹிஸ்த், சொர்க்கம். அபிஹே தோஜக், இப்போ நரகம்னு பேர். शुरू होता है बीच से. பாபா சொன்ன நரகம் எப்போ தொடங்குது? இடையில தான் ஏற்படுது. தேவதாய் வாமார்க் में गिरते फिर रावण का राज्य शुरू हो जाता. தேவதைகள் எப்போ விகாரி ஆகிறாங்களோ அப்போ ராவண ராஜ்யமும் ஆரம்பிக்குது. சமஜ் கயே ஹோ. டபுள் சிர்தாஜ் பூஜ்ய பன்தே ஒரு சிங்கிள் தாஜ் வாலே பன்தே. இப்போ தான் நமக்கு எல்லா தெளிவுகளும் வருது சக்கரத்தை பற்றி. ஏன்னா பாபா ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்கன்னு சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார். ஃபஸ்ட்டு நம்ம டபுள் கிரீடுதாரியாக இருந்தோம், அப்புறம் சிங்கிள் கிரீடு, அதுக்கப்புறம் அதுவும் இல்லை. சத்தியமே பவித்திரத்தாக்கி நிஷான், இதெல்லாம் சத்தியுகத்தில் பவித்திரத்தா தூய்மையினுடைய அடையாளம் இருக்கு. தேவதாயின் தொச பவித்திர, தேவதைனாலே பவித்திரமானவர்கள். யஹா பவித்திர கொய்கினை, இந்த உலகத்தில் தூய்மையானவங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. ஜனமத்தோ ஃபிர்பி விகார் சே லேத்தே ஹேனா, பிறவி கூட விகாரத்தால் தானே ஏற்படுது. சிலேசே பிரஷ்டாச்சாரி துனியா கஹா ஜாத்தா, அதனால தான் இந்த உலகத்துக்கு பேர் மோசமான உலகம்னு சொல்லப்படுது. சத்தியுக் சிரேஷ்டாச்சாரி, சத்தியுகம் உயர்ந்த உலகம். விகார் கோகி பிரஷ்டாச்சார் கஹா ஜாத்தா, விகாரம் எங்கே இருக்கோ அங்கே தாழ்ந்த நிலைன்னு சொல்லப்படுது. பச்சி ஜான்தே ஹே சத்தியுமே பவித்திர பிரவிருத்தி மார்க்கத்தா அப்பவித்திர ஹோகையே. பாபா சொல்ற சத்தியுகத்தில் தூய்மையான இல்லற தர்மம், இல்லற மார்க்கம் இருந்தது. இப்போ அதே மார்க்கம் அபவித்திரமாக மாறிவிட்டது. ஃபிர் பவித்திர சிரேஷ்டாச்சாரி துனியா பனானி ஹே. இப்போ நீங்கள் தூய்மையான சிரேஷ்டமான ஒரு உலகத்தை உருவாக்குறீங்க. सृष्टि का चक्कर फिरता है ना, परमपिता परमात्मा को ही पतित पावन कहा जाता. கால சக்கரம் சுத்துது இல்லையா? பாபா அவருடைய நேரத்தின்படி இந்த சிருஷ்டியில் அவதரிச்சிருக்காரு. மனுஷேக்காக தேத்தை பகவான் பிரேரணா கர்த்தா ஹே. மனுஷங்க நினைக்கிறாங்களா பகவான் மேலிருந்து இஷாரா மூலமாக எல்லாம் நடத்திட்டு இருக்காரு. பிரேரணா மானா விசார். பிரேரணா தூண்டுதல் அப்படின்னாலே நினைக்கிறதுக்கு பேர் தான் தூண்டுதல். இஸ்மே பிரேரணா கி பாத்தி நஹி. பாபா இந்த உலகத்துக்கு வந்தால் தான் காரியத்தை செய்ய முடியுமே தவிர மற்றபடி தூண்டுதல் மூலமாலாம் ஒன்றும் நடக்காது. खुद कहते में शरीर का आधार लेना पड़ता है. சிவ பாபா ஸ்வயம் தானே கூறுகின்றார், நான் ஷரீரத்தை ஆதாரமாக எடுக்கின்றேன். மே பிகர் முக்கிய சிக்ஷா கேசே தூ. நான் வாயில்லாமல் எப்படி நான் உங்களுக்கு கல்வியை நடத்த முடியும்? பிரேரணா சே கோய் சிக்ஷா தி ஜாத்தி ஹே கியா? ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு பிரேரணா மூலமாக பாடம் எடுக்கிறாங்களா என்ன? பகவான் பிரேரணா சே குச் பி நஹீ கர்த்தே. அதே போல் தான் பகவானும் நானும் எதுவுமே பிரேரணா மூலமாலாம் தூண்டுதல் மூலமாலாம் எதுவுமே செய்யலை. ப்ராக்டிக்கல் வந்து ஒன்று நான் செஞ்சிட்ருக்கேங்கிறார். பாப் தோ பச்சோங்கோ படாத்தே. பாபா குழந்தைகளுக்கு படிப்பிக்கின்றார். பிரேரணா சே படாய் தோடகி ஹோ சக்தி. தூண்டுதல் மூலமாலாம் எதுவுமே நடக்காது. சிவாய் பாப்கே சிருஷ்டிக்கு ஆதிமதி அந்துக்கா ராஸ் கோய் பி பத்தாடா சகே. இந்த உலகத்தில் சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை பாபாவை தவிர இந்த ஆழ்ந்த ரகசியங்களை வேறு யாராலுமே சொல்லவே முடியாது. பாபா கோஹி நஹி ஜான்தே. அப்படிப்பட்ட பாபாவை தெரிஞ்சுக்கல. கொய் கஹேங்கே லிங்கு. சில பேர் சொல்கிறாங்க பகவான் லிங்கமாக இருக்காருன்னு. கொய் கஹித்தே அகண்ட ஜோதி. இன்னும் சிலர் சொல்கிறாங்க அகண்ட பெரிய ஜோதியாக இருக்காருன்னு. கை கேத்தே பிரம்ம ஹி ஈஸ்வர் ஹே. சிலர் சொல்கிறாங்க பிரம்மலோகமே ஈஸ்வரன் அப்படின்னு. தத்துவ ஞானி பிரம்ம ஞானி பி ஹேனா. தத்துவ ஞானிகளும் பிரம்ம ஞானிகளும் இருக்காங்க இல்லையா? சாஸ்திரமே லிக்குதியா 84 லாக்கு யோனியாம். சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்குது 84 லட்சம் ஜீவ ஜந்துக்கள் என்று. अब अगर 84 लाख जन्म होते कल्प बहुत बड़ा चाहिए ना. பாபா சொல்றார் 84 லட்சம் பிறவிகள் என்றால்
சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்குதே. அப்போ இந்த கல்பம் எவ்வளோ பெருசாக இருக்கணும்? கிசாப்கி நிக்கால்னா சக்கி கணக்கே சொல்ல முடியாது. அப்போ சத்தியகி லாக்கும் வருஷ ககுதேத்தே, சத்தியுத்த லட்சக்கணக்கான ஆண்டுகள் சொல்லிட்டாங்க. பாபா கேத்தேகி சாரா சிருஷ்டி சக்கரகி 5000 வருஷக்கா. பாபா தெளிவுபடுத்துகிறார், ஃபுல் காலச்சக்கரம் ஒரு முறை சொல்வதற்கு 5000 ஆண்டுகள் மட்டும்தான் ஆகுது. 84 लाख जन्मों के लिए तो टाइम इतना चाहिए. 84 லட்சம் பிறவி மனுஷங்க எடுக்கணும்னா அப்பா எவ்வளோ நேரம் வேணும். அப்போ சாஸ்திர பக்தி மார்க்கே, சாஸ்திரங்கள்லாம் பக்தியினுடையது. பாபா கேத்தே மே ஆக்கர் தும்கோ என் சப் சாஸ்திரம் கா சார் சம்ஜாத்தா ஆகும். பாபா சொல்கிறார், நான் உங்களுக்கு எல்லா வேத சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகின்றேன். பக்தி மார்க்கி சாமகிரி, இதெல்லாம் பக்தி மார்க்கத்தில் ஏற்பட்ட பழக்கங்களாகும். இன்சே கோய் பி மேரேக்கோ பிராப்த நஹி ஹோ சக்தா. பாபா சொல்கிறார், பக்தி மூலமாக என்னை யாருமே அடையவே முடியாது. मैं जब आता हूँ तभी सबको ले जाता हूँ. நான் எப்போ வரேனோ அப்போ தான் உங்களெல்லாம் அழைத்து செல்கின்றேன். முஜி புலாத்தே ஹே பதித் பாவனாவோ, என்னதான் நீங்கள் அழைக்கின்றீர்கள், பதித்த பாவனா வாங்கன்னு. பாவன் பனாக்கர் தும்கோ பாவன் துனியாமே லேச்சலோ, எங்களெல்லாம் தூய்மைப்படுத்தி தூய்மையான உலகத்தை நோக்கி அழைத்து செல்லுங்கள்னு சொல்கிறீங்க. फिर ढूंढने लिए तके क्यों खाते हो, என்னை அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் இவ்வளோ தேடி 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 களைச்சி போகிறீங்க. கித்தனா தூர் தூர் பகானோ ஆதி பர் ஜாத்தே, எவ்வளோ தூரங்கள் மலை பிரதேசங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் என்ன தேடுறீங்க. ஆஜுக்குள் கித்தனை மந்திர் காலிப்படை, இன்னைக்கு கோயிலில் கூட கூட்டம் இல்லைங்கிறார். கோய் ஜாத்தாகி நகி, யாருமே கோயிலுக்கு போகிறதில்ல, காலியாக இருக்குது. அபி தும் பச்சே ஊஞ்ச்தே ஊஞ்ச் பாப்பி பயோகிராஃபிக்கோ ஜான் கே. ஆனால் நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானின் சரித்திரத்தை புரிந்து கொண்டீர்கள். बच्चों को सब कुछ देकर फिर 60 वर्ष के बाद वानप्रस्थ में बैठ जाते. रस्म भी अब की हैं, त्योहार भी सब इस समय के हैं. பாபா குழந்தைகளுக்கு எப்போதுமே அப்பா என்ன பண்ணுவார், 60 வயசு வரைக்கும் எல்லா காரியங்களையும் செய்வார். அதுக்கு பிறகு வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடுவார். பொறுப்பெல்லாம் குழந்தைங்க கையில் கொடுத்துட்டு. அந்த பழக்கம் இப்போ வரைக்கும் இருக்குது. பாபா சொல்கிறாரு, இது இந்த நேரத்தினுடைய விஷயமாகும். தும் ஜான்தே ஹோ அபி ஹம் சங்கம் பர் கடே ஹே. பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீங்க. ராத்துக்கே பாத் ஃபிர் தின் ஹோகா, இரவு முடிஞ்சோன்னு கட்டாயமாக பகல் வந்தே ஆகும். அப்போ கோர் அந்தியாரா, அப்போ கார் இருளில் இருக்கீங்க. காத்தே பிஹி ஞான் சூரிய பிரகட்டா அக்ஞான் அந்தேரா வினாஷ். ஞான சூரியன் எப்பொழுது எழுகிறாரோ அப்பொழுது அறியாமை என்ற இருள் விலகி விடுகிறது என்று. தும் பாப்கோ ரச்சனா கே ஆதிமதிய அந்துகோ ஜான்தே ஹோ. நீங்கள் பாபாவையும் படைப்பினுடைய ஆதிமதிய அந்திமத்தையும் புரிந்துள்ளீர்கள். ஜெசி பாப் நாலேஜ்ஃபுல் தும்பி மாஸ்டர் நாலேஜ்ஃபுல் ஹோகையே. எப்படி பாபா நாலேஜ்ஃபுல்லாக இருக்காரோ அதே போல் நீங்களும் மாஸ்டர் நாலேஜ்ஃபுல்லாக இருக்கீங்க. பச்சோங்கு பாபா சே வர்ஷா மில்தா ஹே பெஹத் கி சுக்கா. பகவான்டேந்து எல்லையற்ற சுகத்தினுடைய ஆஸ்தி கிடைச்சிருக்குது. லௌகிக் பாப் சே தோ ஹதுக்கா வர்ஷா மில்தா. எல்லைக்குட்பட்ட லௌகிக அப்பாட்டேந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி தான் கிடைச்சிருக்குது. இஸ்ஸே அல்பகால்கா சுக்கு மில்தா. அந்த லௌகிக அப்பாட்டேந்து அல்ப காலத்துக்கான சுகம்தான் கிடைக்கிது. ஜிஸ்கோ சன்னியாசி காக்விஸ்ட் சமான் சுக்கு ககுதேத்தே. இதை தான் சன்னியாசிகள் காக்கையின் எச்சிலுக்கு சமம்னு நினைக்கிறாங்க. ஃபிர் யஹா ஆக்கர் சுக்கே லியே புருஷார்த் கர்ன சகே. சன்னியாசிகளின் சுகத்தை அடைவதற்காக முயற்சிகள் எதுவுமே செய்வதில்லை. வகை ஹட்டயோகி, அவங்களாம் அடமாக ஒரே இடத்துல உட்காந்து தவம் செய்யக்கூடிய ஹட்டயோகிகள். தும்கோ ராஜயோகி, நீங்களாம் யார், ராஜயோகிகள். ராஜ்யத்தையும் குடும்பத்தையும் பார்த்துக்கணும், அதே நேரம் அமர்ந்து யோகத்தையும் செய்ய வேண்டும், செய்கிறீர்கள். துமாரா யோகு பாப்கே சாத்திகே, உங்களுடைய தொடர்பு பகவானோட இருக்குது. உன்கா ஹே தத்துவக்கே சாத்திகே, அவங்களுடைய சன்னியாசிகளுடைய தொடர்பு தத்துவத்துடன் இணைந்துள்ளது. ஏபி ட்ராமா பனாகுவா, இந்த மாதிரி இந்த ட்ராமா என்பது உருவாகி இருக்குது. அச்சா
मीठे मीठे सिक्किलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। हम रूहानी बच्चों की रूहानी बाप को याद प्यार गुड मॉर्निंग नमस्ते नमस्ते नमस्ते। धारणेकाன फर्स्ट पॉइंट, पावन बनने लिए हम आत्मा भाई भाई हैं, फिर ब्रह्मा बाबा की संतान भाई बहन हैं। தூய்மை ஆகுவதற்காக நான் ஆத்மா சகோதரன் சகோதரனாக இருக்கிறேன். பிறகு பிரம்மாவின் குழந்தை என்று நான் நினைக்கும் பொழுது சகோதரன் சகோதரியாக இருக்கிறேன். ये दृष्टि पक्की करनी है, இந்த நினைவை உறுதியாக்க வேண்டும். आत्मा और शरीर दोनों को ही पावन सदो प्रदान बनाना है. ஆத்மாவையும் இந்த ஷரீரத்தையும் இரண்டையும் சதோ பிரதான பாவனமான ஆத்மாவாக ஆக்க வேண்டும். தேகாபிமான் छोड़ देना है, தேக அபிமானத்தை விட்டுவிட வேண்டும். नेक्स्ट पॉइंट, मास्टर नॉलेजफुल बन सभी को रचना के ज्ञान सुनाकर घोर अंधियारे से निकालना है. மாஸ்டர் நாலேஜ்ஃபுல் ஆகி படைப்பாளர் பாபாவை பற்றியும் அவருடைய இந்த சிருஷ்டி சக்கரம் படைப்பாகிய இதை பற்றியும் சொல்லி அறியாமை என்ற கார் இருளிலிருந்து விடுவிக்க வேண்டும். நரகவாசி மனுஷியோं को रूहानी सेवा कर स्वर्गवासी बनाओ. நரகவாசி மனிதர்களை ஆன்மீக சேவையால் சொர்க்கவாசியாக ஆக்க வேண்டும். பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்குறாங்க. मास्टर ज्ञान सागर बन ज्ञान की गहराई में जाने वाले अनुभव रूपी रत्नों से संपन्न भव. ஞான கடல், மாஸ்டர் ஞான கடலாகி, மாஸ்டர் ஞான கடலாகி ஞானத்தின் ஆழத்தில் செல்லக்கூடிய அனுபவம் என்ற ரத்தனங்களால் நிரம்ப பெற்றவர் ஆகுங்கள். அனுபவங்கள் என்ற ரத்தினங்களால் நிரம்ப பெற்றவர் ஆகுங்கள். जो बच्चे ज्ञान की गहराई में जाते हैं वे अनुभव रूपी रत्नों से संपन्न होते. எந்த குழந்தைகள் ஞானத்தின் ஆழத்தில் செல்கின்றார்களோ அவர்கள் அனுபவம் என்ற ரத்தினங்களால் நிரம்பியவராகின்றனர். ஏகே ஞான் சுன்னா துஸ் அவர் சுனானா, ஒன்று ஞானம் கேட்பது, மற்றொன்று ஞானம் கொடுப்பது. दूसरा है அனுபவ மூர்த்தி பண்ணா, இரண்டாவது அனுபவ மூர்த்தியாகுவது. என்ன கேட்டோம் சொன்னோமோ அதை அனுபவிப்பது. அனுபவி சதா அவினாஷி நிர்விக்ன ரேத்தே. அனுபவிச்சவங்க ஞானத்தை எப்போதுமே எப்படி இருப்பாங்கன்னு சொல்றார். அழிவற்றவர்களாக நிர்விக்னமாக இருக்காங்க. உன்னே கோய் பி ஹிலான சகே, அவர்களை யாராலுமே அசைக்கவே முடியாது. அனுபவிக்க ஆகே மாயா கி கோய் பி கோஷிஷ் சஃபல் நகி ஹோத்தே. அனுபவிக்கு முன்பு மாயாவினுடைய எந்த ஒரு கவர்ச்சியும் வெற்றி தரவே முடியாது. அனுபவி கபி தோக்கா நகி கா சக்தே. அனுபவிகள் ஒரு பொழுதும் ஏமாற்றம் அடைய முடியாது. इसलिए अनुभवों को बढ़ाते हुए हर गुण के अनुभवी मूर्त बनो. ஆகவே அனுபவங்களை அதிகப்படுத்தி ஒவ்வொரு குணங்களின் அனுபவி மூர்த்தி ஆகுங்கள். मनन शक्ति द्वारा शुद्ध संकल्पों का स्टॉक जमा करो. மனதில் ஞானத்தை சிந்திக்கும் சக்தி மூலமாக शुद्ध संकल्पத்தின் ஸ்டாக்க சேமிப்பு செய்யுங்க. स्लोगन, फरिश्ता वह है जो देख के सूक्ष्म अभिमान के संबंध से भी न्यारा. யார் ஃபரிஷ்தா என்றால் தேகத்தோட சூக்ஷ்மமான அபிமானத்தின் சம்பந்தத்திலிருந்தும் யார் விடுபட்டவர்களோ அவர்களே ஃபரிஷ்தா. ஸ்தூல பந்தனமும் இருக்காது, சூக்ஷ்மமான அபிமானம், ஸ்தூலத்திலையும் அபிமானம் சூக்ஷ்மத்திலையும் அபிமானம் இருக்க முடியாது.
இன்று அவ்யக்த இஷாரா பாபா சத்தியதாவையும் நாகரீக பண்பாட்டை பற்றி சொல்கிறாங்க. संपूर्ण सत्यता भी पवित्रता के आधार पर होती है. சம்பூர்ண சத்தியம் என்பது தூய்மையின் அடிப்படையில் தான் ஏற்படுது. பவித்ரதா நஹி தோ சதா சத்தியதா ரஹ் நஹி சக்தே. தூய்மை இல்லை என்றால் சத்தியமும் சத்தியமாகவும் இருக்க முடியாது. फिर काम विकार अपवित्रता नहीं, लेकिन उसके लिए भी साथी हैं. காம விகாரம் மட்டும் அபவித்திரத்தா இல்லை, அதோட நிறைய துணையா நிறைய விகாரங்கள் இருக்கு. மகான் பவித்ர அர்த்தாத் अपवित्रता நாம் நிஷான் பி நஹோ. பவித்திர மகான் என்றால் ஒரு துளி அளவு கூட இம்பியூரிட்டியினுடைய பேர் அடையாளம் கூட இருக்காது, அசுத்த நிலையே இருக்காது. தப் பரமாத்மா பிரத்யக்ஷதாக்கே நிமித்த பன் சகே. அப்படி உங்களுக்குள்ளார ஒரு குணம் இருந்தால்தான் நீங்கள் பரமாத்மாவை பிரத்யக்ஷதா செய்வதற்கு நிமித்தமானவராக ஆக முடியும். ஆகவே பாபா என்ன சொல்றார்? தூய்மைதான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவதா மற்றது எல்லாமே. அச்சா, பாபா இன்னைக்கு முக்கியமாக முரளியில் என்ன சொல்கிறார்? எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையின் மகத்துவத்தை நீங்கள் உணருங்க. எவ்வளோ மதிப்பான வாழ்க்கையை பாபா கொடுத்துருக்காரு. இந்த வாழ்க்கையில் நான் யாரை அடைஞ்சிருக்கிறேன், யாரை தெரிஞ்சிருக்கிறேன், என்னுடைய மனம் புத்தி யாருக்கிட்ட இருக்குது, எப்படி இருந்த என்ன பாபா எப்படிப்பட்ட சேவைக்கு நிமித்தமாக்கியிருக்காரு. இந்த வாழ்க்கையினுடைய மகத்துவத்தை நினச்சி நம்ம இன்னைக்கு பூரிப்படைய வேண்டும். சா, ஓம் சாந்தி.
की यही लगन है, मन का यही कथन है। प्रभु याद में खोए रहे हम आपकी तरह, हो ब्रह्म बाबा बन जाए हम आपकी तरह। दिल की यही लगन है, मन का यही कथन है। हाँ, दिल की यही लगन है, मन का यही कथन है। இது இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு சொல்றது அறியாமை. அனைத்தும் உலக நாடகத்தின் திட்டப்படி சரியாவே நடக்குது. To say it should not have happened is ignorance. Everything happens perfectly as per world drama plan.